மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 15வது தலைப்பு திருத்தெள்ளேனம். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை நிறைவு செய்யணும். இப்போ 10வது பாடல். 10வது பாடல்ல ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். நம்ம திருமால் சிவபெருமானை நாள்தோறும் மலர்கள் கொண்டு அர்ச்சித்தார். திருவேணிமிழலையில நடந்த நிகழ்ச்சி. 1000 தாமரப்பூ கொண்டு வந்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாமாவாக சொல்லி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது அவருடைய வழக்கம். ஒரு நாள் இதே மாதிரி 1000 பூ கொண்டாந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு பூ குறையுது. அவர் 1000 பூ கொண்டாந்தார். ஒரு பூ குறையலாமா? யார் எடுத்திருப்பா? சிவபெருமான் தான் எடுத்துட்டார். அதனால சிவபெருமானுக்கு பூத்திருடின்னு ஒரு பேர் உண்டு. மறைக்கிறார். மறைச்சிட்டு திருமாலுக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இவர் 1000வது பூ இல்லை. பூஜையை பாதியில நிறுத்திட்டு போயிட்டு வர முடியாது. இன்னொரு பூ வாங்கிட்டு வர்றேன்னு. அப்ப என்ன செய்யறது? பார்த்தாரு. என்னை செந்தாமரை கண்ணன் அப்படின்னு தானே சொல்லுகிறார்கள். அப்ப என் கண் ஒரு தாமரை தானே, என்னுடைய ஒரு கண்ணை தோண்டி நான் வைக்கிறேன்னு ஒரு கண்ணை தோண்டி சிவபெருமான் காலடியில சமர்ப்பித்து ஓம் சிவாய நமகன் முடிச்சிட்டார். இது ஒரு மிகப்பெரிய செயல். கண்ணப்ப நாயனார் கண்ணை தோண்டி அப்பினார் அன்பு காரணமாக. இது கொஞ்சம் வேறுபட்டது. பக்தி காரணமாக திருமால் இப்ப கண்ணை தோண்டி அப்பினார். உடனே சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு சக்கரப்படையை கொடுத்தாராம். சங்கு சக்கரத்தோட தானே திருமால் இருக்காரு. அந்த சக்கரம் சிவபெருமான் கொடுத்தது அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை இந்த பாட்டில் சொல்றார். பங்கயம் 1000 பூவினில் பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் சத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவி நாம் தொல்லோக்கம் ஆடாமோ. பங்கயம் அப்படின்னா தாமரப்பூ. பங்கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில. அந்த பங்கஜம் தான் இங்க பங்கயம்னு மாறி வந்திருக்கு. அப்ப பங்கயம்னா தாமரப்பூ. 1000 பூ. அந்த 1000 பூவில் ஓர் பூ குறைய, ஒரு பூ குறைந்து போக தன் கண் இடந்து, தன்னுடைய கண்ணை தோண்டி, இடந்துன்னா தோண்டி, கண்ணை தோண்டி அரண், அரண்னா சிவபெருமான், அவனுடைய சேவடி சிவந்த திருவடி அதில் வைக்கிறார் பெருமாள். தன் கண் இடந்து அரண் சேவடியில் சாத்தலுமே. சாத்துதல்ங்கிறது பெருமா சாமிக்கெல்லாம் எதையாவது ஒரு பட்டு அங்கவஸ்திரம் அணிவிச்சா பட்டு சாத்துகிறார்கள்னு சொல்ற வழக்கம். பூமாலை சாத்துகிறார்கள்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்ப மலரை அவர் அரண் அடிக்கு சாத்துகிறார். உடனே சங்கரன், சங்கரன்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா பொருள்? என்றைக்கும் இன்பம் பயப்பவன் அர்த்தம். அந்த சங்கரன் எம்பிரான், என்னுடைய தலைவன், சக்கரம், சக்கரப்படையை மார்க்கு, மார்க்குங்கிறது மாலுக்குங்கிறது அப்படி மாறி வந்திருக்கு. திருமாலுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக மாலுக்குன்னு சொல்றாரு. பாட்டில் அது மார்க்குன்னு வந்துருச்சு.
சக்கரம் மாலுக்கு நம்ம அப்படி சொல்லலாம். சக்கரம் மாலுக்கு அருளியவாறு, சக்கரப்படையை திருமாலுக்கு கொடுத்த அந்த விதத்தை எங்கும் பரவி எல்லா இடத்திலையும் போற்றி பாடி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ தோல் நோக்கம் ஆடுவோம். இதுதான் இந்த பாட்டு. பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் சத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ. அடுத்தது பாடல் எண் 11. மறுபடியும் இந்த தக்கன் வேள்விக்கு போயிட்டாரு. அந்த தக்க யாகத்தில் யாருடைய என்னென்ன உறுப்புகள் அழிக்கப்பட்டன அப்படிங்கிறத மறுபடியும் பட்டியல் போடுறாரு இந்த பாட்டில். ஆனால் 1-2 தக்க யாகத்தை விட்டு வெளியிலேயும் வருது. நான் சொல்கிறேன். காமன் உடல், உயிர் காலன், இது ரெண்டும் அந்த இதில் வரல, தக்க யாகத்தில் வரல. காமன் உடல் என்ன? சிவபெருமான் அவர்பாடு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறது? அவருக்கு ஒரு காம உணர்வை தூண்ட வேணும். அதுக்காக இந்த காமன் அவனை கூப்பிட்டு, இங்கே வாயா, நீ போய் மலர் அம்புகளை சிவபெருமான் மேலே போடு, அப்போ அவருக்கு காம உணர்வு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார்கள் தேவர்கள். அவன் மாட்டேன்னா, நான் போகலை, என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சினான். இல்லை இல்லை நீ போ, கட்டாயம் போய்த்தான் ஆகணும்னு அனுப்பி விட்டாங்க. இவன் சரின்னு போய் மலர்களை, அம்பு மலர்களை சிவபெருமான் மேலே எய்தான். சிவபெருமான் கோபம் வந்து இப்படி விழித்து பார்த்தார். நெற்றிக்கண் திறந்து கொண்டது. நெற்றிக்கண் வந்த வெப்பத்திலே காமன் எரிந்து போனான். ரதி போய் காலில் விழுந்தா, ஐயோ என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றி கொடு. அதுக்கப்புறம் காப்பாற்றி கொடுத்தாரு, அது வேற. அப்ப காமன் உடல் அழிந்தது தான் இந்த பாட்டில் முதல்ல சொல்றது. காமன் உடல். அடுத்தது உயிர் காலன். காலன்னா யாரு? காலம் தவறாம வந்து நம்ம உயிரை எடுத்துட்டு போறான்ல யமன், அவன் தான் காலன். அந்த காலனுடைய உயிர் அதை வாங்கிட்டாரு. அது அவன் பண்ண தப்பு. அவன் மார்க்கண்டேயரை பிடிக்க போனான். மார்க்கண்டேயர் சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகராம இருந்தாரு. இந்த யமன் பாச கயிறை தூக்கி மார்க்கண்டேயரை நோக்கி வீசினான். அது அப்படியே சிவபெருமானுடைய சிவலிங்கத்தையும் சேர்த்து பிடிச்சிருச்சு. சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. கால சம்ஹார மூர்த்தியாக வடிவெடுத்து காலால சிவபெருமான் இந்த யமனை உதைத்து அவனுடைய உயிரை எடுத்தார்னு ஒரு வரலாறு. அதை இங்க சொல்றாரு. உயிர் காலன், காமன் உடல், உயிர் காலன். சூரியனுக்கு என்ன பண்ணாரு? சூரியனுக்கு பல்ல பூரா பிடுங்கிவிட்டாரு. அதனால பல் காய்கதிரோன், காய்னா காய்கின்ற. அது நல்ல வெயில் காலத்தில் இந்தியாவில் இருந்தால் தெரியும் எப்படி காயுதுன்னு. காய்தல்னா வெப்பத்தை வெளியிடுதல். காய் கதிரோன், கதிரோன்னா கதிர்களை வெளியிடுகிற சூரியன். அவனுடைய பல்லு அது பூரா உடச்சி கீழே கொட்டிட்டார். நாமகள் நாசி, சரஸ்வதிக்கு மூக்கு போச்சு. சிரம் பிரம்மன், பிரம்மனுக்கு ஒரு தலையை பிடிச்சி கிள்ளிவிட்டாருன்னு நான் சொன்னேன்.
அவன் எனக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலை, நானும் சிவபெருமானும் ஒன்றுன்னு சொன்னானே, அந்த குற்றத்துக்காக ஒரு தலையை குறைச்சாரு. நெகத்தினால கிள்ளி எடுத்தாராம், பூ எடுக்கிற மாதிரி. அதான் சிரம். பிரமன் சிரம்னா தலை. கரம் எரியை, அக்னி தேவனுடைய கையை வெட்டிவிட்டாரு. கரம்னா கை. கரம் எரியை. சோமன், சோமன்னா சந்திரன், அவனுக்கு முழு சந்திரனா இல்லாம தேய்ச்சி விட்டாரு. 15 கலை 12 கலை போயிடுச்சு. 3ஆம் பிறை சந்திரனாகத்தான் அவன் போய் சிவபெருமான் காலில் விழுந்தான். சரி வா, காலில் விழுந்தா நான் தலையில் தூக்கி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டார். அப்போ சோமன் கலை. தலை யாருக்கு போச்சு? தலை தக்கனையும் எச்சனையும். யாகம் நடத்துவதற்கு முடிவெடுத்த தக்கன், யாகத்தை இருந்து நடத்திய எச்சன், 2 பேருடைய தலையும் போச்சு. ஒருத்தனுக்கு ஆட்டுத்தலை, ஒருத்தனுக்கு மாந்தலை அப்புறம் கொடுத்தாரு. ஏன்னா அவர் எல்லாரையும் இப்படி திருத்தினாரே தவிர, மரக்கருணையினாலே அவர்கள் செய்த பாவங்களை போக்கினாரே தவிர யாரையும் கொல்லல. அதனால இவர் என்ன சொல்றார் மாணிக்க வாசகர்? தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ. இவங்க எல்லாரையும் காமன், யமன், சூரியன், சரஸ்வதி, பிரம்மன், அக்கினி, சந்திரன், தக்கன், எச்சன், இவங்க எல்லாரையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோன்னு முடிக்கிறாரு. தூய்மை செய்தல் அப்படின்னா அவர்களுடைய பாவத்தை போக்கி அவர்களை நல்ல வழியிலே வாழ வைக்கிற செயல், அதுதான் தூய்மைகள் செய்தல். காமன் உடல், உயிர் காலன், பல் காய் கதிரோன், நாமகள் நாசி, சிரம் பிரம்மன், கரம் எரியை, சோமன் கலை, தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ. இது பாடல் எண் 11. அடுத்து பாடல் எண் 12. இதுல என்ன கதை அப்படின்னா, யாரு பரம்பொருள்? விஷ்ணுவா, பிரம்மனா, சிவபெருமானா? எல்லாருக்கும் மேம்பட்டவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்ப திருமால் சொன்னாரு, இல்லை நான் தான் பரபிரம்மம், பரமம் அப்படின்னா நான் தான். பிரம்மா சொன்னார், நான் தானே எல்லாரையும் படைச்சி எல்லாம் வாழ வைக்கிறேன், நான் தான் பரமன்னார். சண்டை அடிச்சுக்கிறேன். அப்போ இவர் என்ன பண்ணார், சரி நான் இப்படியே ஒரு தீயாக, வளர்ந்த தீயாக, பூமிக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஓங்கி இருக்கிற ஒரு அழல் உருவாக நான் வருகிறேன். யாராவது ஒருத்தர் திருவடியை பாருங்க, இன்னொருத்தர் முடிய பாருங்கன்னார். பிரம்மன் திருமுடியை பார்க்க போனா, பிரம்மா இது விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து பூமியை தோண்டி கொண்டு உள்ளே போய் திருவடியை பார்க்க போனார். 2 பேரும் தோற்று போனார். அதனால யாம் பரமம் யாம் பரமம்லாம் சொல்லாதீங்கப்பா, எல்லாத்துக்கும் நான் தான் பரம்பொருள் என்பதை சிவபெருமான் காட்டின வரலாறு. அந்த கதையை இங்கே எடுத்துக்கிட்டார். பிரம்மன் ஹரி என்று இருவரும் தம் பேதமையால், பிரம்மன் பிரம்மா, ஹரி ஹரி திருமால், 2 பேரும் தங்களுடைய பேதைமையால், பேதமை அப்படின்னா அறியாமை, மடத்தனம்னு அர்த்தம். அறியாமையினால பரமம் நானே பரம்பொருள், யாம் பரமம் நான் தான் பரம்பொருள் என்று அவர்கள் பதைப்பு, அவங்க நினப்பு, அவர்களுடைய செருக்கு, பதைப்புன்னா செருக்கு, பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதைப்பு ஒடுங்க,
நான் தான் பரம்பொருள், நான் தான் பரம்பொருள் என்று சொன்ன அவர்களுடைய செருக்கு ஒடுங்கும்படியாக அரணார், அரண் அப்படின்னா சிவபெருமான், அரணாருங்கிறது இந்த ஆறு விகுதி பெருமைக்காக சேர்க்கிறது. தந்தைன்னு சொல்லாமல் தந்தையார், அன்னைன்னு சொல்லாமல் அன்னையார்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அரணார். அவர் என்ன செஞ்சார்? அழல் உருவாய் நெருப்பு உருவாக, அழல்னா நெருப்பு, அங்கே அளவிறந்து, அளவே இல்லை, உயரம் எவ்வளோ உயரம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு தூரம் அளவிறந்து அப்படி நின்றதுனால தானே பரம்பொருளாக நின்றான். பரமாகி நின்றவா, தானே பரம்பொருளாக நின்றவனே, உன்னை பாடி தோல் நோக்கம் ஆடுவோம். பிரம்மன் அரியன்று இருவருந்தம் பேதைமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதைப்பொடுங்க அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. அடுத்தது பாடல் எண் 13. இதில் என்ன சொல்றாரு? நான் வாழ்க்கையில் ரொம்ப நாளுக்கு வீணாக்கிட்டேன். அவர் பயன்படுத்துகிற சொல் பாலுக்கு இறைத்தேன். இப்போ ஒரு நல்ல நெல் விளையிற பூமிக்கு தண்ணி அரைச்சோம்னா உபயோகப்படும். வெறும் பொட்டலுக்கு தண்ணி அரைச்சா அது வீணாக போயிடும். அப்படி ஒரு பொட்டலுக்கு தண்ணி அரைச்ச மாதிரி, பாலுக்கு தண்ணி அரைச்ச மாதிரி வாழ்க்கையை வீணாக்கிட்டேன்னு சொல்ல வர. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாடுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே. ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ. ஏழை தொழும்பனேன், நான் ரொம்ப சாதாரண ஆடு. ஏழை தொழும்பன்னா என்ன? அடிமை, தொண்டு செய்பவன். தொழும்பு அப்படின்னா தொண்டு. தொழும்பனேன் தொண்டு செய்பவன். எத்தனையோ காலமெல்லாம், அப்பா, பிறந்து இறந்து பிறந்து இறந்து எப்படியே இவ்வளவோ காலம் நான் என்ன பண்ணேன்? பாலுக்கு இறைத்தேன், வீணாக்கிட்டேனே, எல்லா நேரத்தையும் வீணாக்கிட்டேனே அப்படிங்கிறார். என்ன பண்ணாம வீணாக்கினேன்? பரம்பரனை பணியாதே வீணாக்கினேன். பரம்பொருளாகிய சிவபெருமானை வணங்காமல், பணியாமல் அப்படின்னா வணங்காமல், பரம்பரனை பணியாதே. சிவபெருமான் யார்? அவன்தான் இந்த ஊழி முதல்வன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடையூழி வரும்போது, பிரளயம், மகா பிரளயம் வருகிற போது எல்லாம் அழிஞ்சு போய் சிவபெருமான் ஒருத்தர் தான் இருப்பார். அப்புறம் மறுபடியும் அவர் தான் முதல், அவரிலிருந்து தான் எல்லாம் தோன்றும். அதனால ஊழி முதல் அப்படின்னு அவரை சொல்றார். ஊழி முதல். சிந்தாத நல்மணி, சிந்தாத நல்ல மாணிக்கம். சிந்தாதன்னா அழியாதன்னு அர்த்தம். அழியாத நல்ல மாணிக்கம். அவர் வந்து, அவர் என்ன பண்ணாரு? திருப்பரந்துரைக்கு வந்தார். வந்து என் பிறவி, என்னுடைய பிறவியாகிய தாளை பறித்தவா. இந்த தாளைங்கிறது வந்து இப்போ என்னமோ இந்த தமிழுக்கு வர்ற லையனா போட்டிருக்காங்க. ஆனால் அது உள்ளபடி அங்கே ஏழை, பாலுக்கு, ஊழி முதல்னு வந்ததுனால இங்கேயும் அந்த எதுகைக்காக தாழைன்னு போட்டார். இது அப்படி இருக்கக்கூடாது. தாள் பொது நகரம் இருக்கணும், திருத்திராதிய. அதான் அவர் சொல்ல வர்றது. அந்த தாள்னா என்ன? நம்ம இந்த தாளடி பயிர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பயிரினுடைய அடியில் இருக்கிற வேர் வரைக்கும். குலசேகர ஆழ்வார் பாடுவார், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா. அது மாதிரி
இது தாள் பிறவியினுடைய வேரோடு எடுக்கிறது. அந்த வேரை பறித்தவனே உனக்கு தோல் நோக்கம் ஆடுகிறோம் அப்படின்னு இந்த பாட்டு. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாடுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாளை பறித்தவா தோல் நோக்கமாடாமோ. அப்புறம் பாடல் எண் 14 நிறைவான பாடல். சிவபெருமானை சொல்லால விளக்க முடியுமா? நம்ம சொல்லால விளக்க முடியாது. அதனால உரைமாண்டன்னு போட்டார். உரைனா நம்ம பேச்சு, சொல், சொற்களால் விளக்கி சொல்ல முடியாத, அதான் உரைமாண்ட. உள்ளொளி, அவன் எங்கேயும் வெளியில இல்ல, நமக்கு உள்ளே ஒளி வடிவத்திலே இருக்கிறான். உள் ஒளி. உத்தமன், மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறவன் அதமன். மற்றவங்களுக்கு நல்லதும் பண்ணாம தீங்கும் பண்ணாம இருக்கிறவன் மத்திமன். மற்றவர்கள் தனக்கு என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் நல்லதையே செய்கிறவன் உத்தமன். அப்படி ஒரு உத்தமனாக சிவபெருமான் இருக்கிறான் அப்படின்னு இவர் சொல்றார். உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து இந்த பூமிக்கு வந்து உளம் புகழும். பல இடங்கள்ல சொல்லிட்டாரு எனக்குள்ள புகுந்துட்டான் அந்த சிவபெருமான்னு. இப்போ உளம் புகழும்ங்கிறார். கரை மாண்ட, கரை அடங்காத, கட்டுக்கு அடங்காதது காமம். காமம்ங்கிறது இந்த ஆணாசை பெண்ணாசையையும் குறிக்கும். பொதுவாக பொருட்களின் மீது இருக்கிற பேராசையையும் குறிக்கும். கரைமாண்ட, கரையில்லாத காம பெருங்கடலை, காமமாகிய பெரிய கடலை தாண்டலுமே, தாண்டிட்டேன். அந்த காமத்தை விட்டுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய மனதுக்குள்ளே இறைவன் வந்து விடுவான். துறைமாண்ட வாபாடி. துறைமாண்டனா இது அதுக்கு முன்னால் ஒரு லைனை விட்டுட்டேன். காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை. இந்திரியம்னா தெரியுதா? கண், காது, மூக்கு, இதெல்லாம் சரிதான் ஐம்பொறிகள், அதான் இந்திரியங்கள். அதுக்கு இப்ப என்ன ஆச்சு? இறை கிடைக்கல. ஏன் சார் இறை கிடைக்கல? அதான் சிவபெருமான் வந்து என்னை ஆண்டு கொண்டு நான் காம பெருங்கடலை கடந்துட்டேனே. எனக்கு ஆசையா இல்லைன்னா அப்புறம் நான் எதை பார்க்க விரும்புவேன், எதை கேட்க விரும்புவேன், எதை உண்ண விரும்புவேன்? அப்போ என்னுடைய நாக்கு, மூக்கு, வாய், கண்ணு எதுவுமே எதையும் விரும்பாதே. அதெல்லாம் பேசாம மறந்து போச்சான். இறைமாண்ட இந்திரிய பறவை. இறை கிடைக்காத இந்த ஐம்புலன்கள் என்னும் பறவைகள் இருந்து ஓட, அஞ்சி ஓட. இருந்து ஓடனா அஞ்சி ஓட. அப்படி போயிடுச்சுன்னா என்னுடைய மனம் பெரிய இடமாக இருக்கும். அதிலே சிவபெருமான் வந்து அமர்ந்து கொள்வான். துறைமாண்டவா பாடி மனமாகிய இடம் மாட்சிமைப்பட்ட வரலாற்றை பாடி. மாண்ட அப்படின்னா மாட்சிமைப்பட்டன்னு ஒரு பொருள் உண்டு. துறை மாண்டவா மனமாகிய இடம் சிவபெருமான அமரத்தக்க மாட்சிமை உடையதாக மாறியதை பாடி தெல்லேனங்கொட்டுவோம் அப்படின்னு இந்த பாட்டு. அப்போ உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உளம்புகளும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட துறை மாண்டவா. இங்கேயுமே துறைங்கிறது வல்லினரகரம் வந்திருக்கணும். துறைன்னு போட்டால் தானே கப்பல் துறை. இந்த துறைன்னு இடத்த சொல்லும். இப்போ மனமாகிய இடத்த சொல்லுது இந்த இடம். அதனால ஆனால் பரவாயில்ல, அவர் ஏற்கனவே உரை கரை இறைன்னு போட்டதுனால இதை துறைன்னு எதுக்காக போட்டார்.
துறைமாண்டவா பாடித் தெள்ளேடங்கொட்டாமோ மனமாகிய இடம் ஆட்சிமைப்பட்ட வரலாற்றை பாடித் தெள்ளேடம் கொட்டுவோம். இதோட திருத்தெள்ளேடம் என்கிற இந்த 14 பாடல்கள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த வாரம் தாலாட்டு பாடுவோம்.